கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அருணா ஜெகதீசன் ஆணையம் 2வது நாளாக இன்றும் தீவிரம். கரூரில் நடந்தது போன்ற சம்பவங்கள் வருங்காலங்களில் நடக்காதவாறு தீர்வுகள் காணப்படும் என உறுதி. குறைபாடுகளை களையணும் தான், அதுக்குதான் ஆணையம். இந்த மாதிரி சம்பவம் இன்னொரு தடவை நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணணும்? உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. உயிரிழந்த கிஷோர் என்பவரது வீட்டிற்கு நேரில் சென்று அரசு சார்பில் நிதி வழங்கப்பட்டது. தருமபுரியில் இன்று நடைபெறுவதாக இருந்த பழனிசாமியின் பரப்புரை பயணம் ஒத்திவைப்பு. தருமபுரி நாமக்கல் பரப்புரை பயணங்கள் அக்டோபர் 2, 3, 6 தேதிகளுக்கு மாற்றம். ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு கன்னியாகுமரியில் மலர் பறிக்கும் பணி மும்முரம். தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி. உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் ஆவேசமாக பிளறியபடி ஓடிய மக்னா யானை. அலறியடித்து மக்கள் ஓட்டம். யானையை விரட்டும் பணியில் வனத்துறை தீவிரம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா த்ரில் வெற்றி. பாகிஸ்தானை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரிடமிருந்து கோப்பையை வாங்க இந்திய அணி மறுப்பு. வெறும் கையுடன் மூன்வாக் செய்து வந்த கேப்டன் சூரியகுமார் சக வீரர்களுடன் கொண்டாட்டம். ஆடுகளத்தில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரிலும் இந்தியா வென்றதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய அணியின் வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடிய ரசிகர்கள். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் களை கட்டும் தசரா திருவிழா. காளி, சுடலை உட்பட பல்வேறு வேடங்களில் சென்று பக்தர்கள் வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வலியுறுத்தல். ஒருநாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் இருந்த பொதுமக்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயில் கருட சேவை கோலாகலம். பக்தி முழக்கங்களுடன் வழிபாடு மேற்கொண்ட பக்தர்கள். மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி போல எல்பிஜி இணைப்பு வழங்கும் நிறுவனங்களை மாற்றிக்கொள்ள விரைவில் வசதி. நிறுவனத்தின் விநியோகஸ்தரை மாற்றிக்கொள்வதைப் போல வேறு நிறுவனங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். 17 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கு. ஆக்ராவில் கைதான சாமியார் சைத்தன்யானந்தா சரஸ்வதிக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல். பிசிசிஐ தலைவராக மிதுன் மன்ஹாஸ் தேர்வு. துணைத் தலைவராக ராஜீவ் சுக்லா தொடர்ந்து செயல்படுவார் என அறிவிப்பு. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல். பாஜக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க அமித்ஷாவிடம் காங்கிரஸ் வலியுறுத்தல்.